We present our hearts to the Lord today. எங்கள் கண்களை மூடியவர்களாக எங்கள் இதயங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். Jesus has called us to be with him. ஆண்டவர் தம்மோடு இருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். When the Lord calls someone to be with him, that means Jesus wants to speak to the person. யாரையாவது தம்மோடு இருக்கும்படி ஆண்டவர் அழைக்கும் பொழுது அதன் அர்த்தம் ஆண்டவர் எங்களோடு பேச நினைக்கின்றார். We are so blessed that our God wants to speak to us. ஆண்டவர் எங்களோடு பேச இருப்பதால் நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருக்கிறோம். We should also desire to hear the voice of God. ஆண்டவரின் வார்த்தையை கேட்க விருப்பம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். Lord Jesus, let your voice heal our wounded hearts. அன்பான இயேசுவே, உம்முடைய வார்த்தை உமது குரல் எங்கள் உள்ளங்களில் எழுந்தருளச் செய்தருளும். You know everything that is happening within us. எங்களுக்குள் நடைபெற்று கொண்டிருக்கிற அனைத்தையும் அறிந்தவராக நீர் இருக்கிறீர் இயேசுவே. You know all our battles. எங்களுடைய அனைத்து கலகங்களையும் குழப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் இயேசுவே. You have seen all our tears. எங்களுடைய கண்ணீரை நீர் கண்டிருக்கிறீர் ஆண்டவரே. Oh Jesus, you know how to solve my problems. எங்களுடைய குழப்பங்களை எவ்வாறு தீர்ப்பதென்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. You give me strength to be able to overcome my challenges. என்னுடைய சவால்களை எதிர்கொள்ள எங்களுக்கு வல்லமை தருகின்றவர் நீர் ஆண்டவரே. You are my creator. நீர் என்னுடைய படைப்பாளர். And my creator knows me the best. நீர் தான் என்னை அதிகமாக அறிந்தவராக இருக்கின்றீர். Even more than my parents might know me, my creator knows me. என் பெற்றோரை விட என்னை பற்றி அதிகம் அறிந்தவராக என் படைப்பாளர் இருக்கின்றார். Even more than my family knows me, my creator knows me. என் குடும்பத்தார்களை விட என் ஆண்டவர் என்னை அறிந்தவராக இருக்கின்றார். So you know, oh Jesus, what solution is best for me. என்னுடைய வாழ்க்கைக்கான நல்ல தீர்மானம் என்ன என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. We trust in you, Jesus. இயேசுவே, நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். Let your word touch our heart today. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளங்களை தொட அருள் தாரும். Lord, we pray for all those who have come here broken hearted. ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தோடு இங்கு வந்திருக்கிற அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். We pray for all those who have come here disturbed. ஆண்டவரே, குழப்பத்தோடு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகின்றோம். We pray for all those who have come here not having any more options. ஆண்டவரே, எந்தவித தீர்மானங்களும் எடுக்க முடியாத நிலையில் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகின்றோம். We pray for all those who have come here with a very heavy heart. ஆண்டவரே, பாரமான நெஞ்சத்தோடு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகின்றோம். We pray for all those who have come here praying for their brokenness in their family. ஆண்டவரே, தங்கள் குடும்பத்தின் உடைந்த நிலைக்காக மன்றாட வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்கின்றோம். We pray, oh Jesus, for all those who are praying for their loved ones who are sick in their body. அன்பான ஆண்டவரே, உடல் ரீதியிலே நோயுற்றுள்ள தங்கள் அன்பர்களுக்காக மன்றாடுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் வேண்டி நிற்கின்றோம். We pray, oh Jesus, for all those who are sick in their mind, they are feeling emotionally very down and disturbed. இயேசு ஆண்டவரே, உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் தங்கள் உணர்வுகளிலும் நோயுற்றவர்களுக்காக மன்றாடுகின்றோம். Lord Jesus, we don't pray alone. ஆண்டவரே, நாங்கள் தனித்து ஜெபிப்பதில்லை. We are praying together as a family. நாங்கள் இணைந்து ஒரே குடும்பமாக ஜெபிக்கின்றோம். And any prayer that is made together as a family has great power in it. அன்பார்ந்த ஆண்டவரே, குடும்பமாக ஜெபிக்கின்ற ஜெபத்துக்கு வல்லமை உண்டு என்பதை நாங்கள் நம்புகின்றோம். We pray now, oh Jesus, for all these your children here. அன்பான ஆண்டவரே, உமது பிள்ளைகள் அனைவரோடும் இணைந்து நாங்கள் மன்றாடுகின்றோம். Some people who are struggling with a stomach related problem, one person, it has been many years you've had this problem with your stomach, the Lord is releasing you of that pain. அன்பார்ந்தவர்களே, இங்கே இருக்கின்ற வயிற்று தொடர்பான ஒரு நோயோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற ஒருவரை இந்த நேரத்திலே ஆண்டவர் விடுதலை செய்கின்றார். Feel Jesus touching your stomach and healing you now. ஆண்டவர் இயேசு இப்பொழுது உங்கள் வயிற்றை தொட்டு குணமாக்குவதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
Someone who is having spondylitis. ஸ்பாண்டலைட்டிஸ் என்கின்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவரை, and you struggle to even move your neck, your head completely, the Lord is touching. உங்கள் கழுத்தை, உங்கள் தலையை கூட அசைக்க முடியாது இருக்கின்ற உங்களை இந்த நேரத்தில் ஆண்டவர் தொடுகின்றார். Someone, the doctor has advised you for a surgery for your heart. வைத்தியர் ஒருவர் உங்கள் இருதயத்தில் ஒரு சத்திர சிகிச்சைக்காக உங்களுக்கு ஆலோசனை தந்திருக்கிறார். There is lots of fear in you. உங்கள் உள்ளத்திலே அதிகமான பயமும் கவலையும் காணப்படுகின்றது. The Lord is touching you and strengthening you. அந்த நபரை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு அவருக்கு வல்லமை கொடுக்கின்றார். Someone here who has been praying for a little child who is sick all the time. ஒரு சிறு குழந்தை, எந்த நேரமும் நோயுற்றிருக்கின்ற ஒரு சிறு குழந்தைக்காக இங்கே ஒரு நபர் மன்றாடி கொண்டிருக்கின்றார். The Lord is touching your prayer and blessing that child. ஆண்டவர் உங்களுடைய மன்றாட்டை கேட்டு அந்த குழந்தையை இந்த நேரத்தில் தொடுகின்றார். Hallelujah. 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 In the name of the Father and of the Son and of the Holy Spirit. Kindly be seated. உட்காருங்கள். Hallelujah. 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 There is a person here who has a problem of spondylitis. You cannot move, you struggle to move your neck or your head completely, and that pain is there. Can that person raise your hands? ஸ்பாண்டலைட்டிஸ் என்கின்ற அந்த நோய் இருக்கின்ற, கழுத்தையும் தலையையும் திருப்ப முடியாமல் இருக்கின்ற அந்த நபர் இங்கு இருந்தால் அவர் எழுந்து நிற்க முடியுமா? The person who has this pain, yes. The Lord is touching and healing you. ஆண்டவர் உங்களை தொட்டு குணப்படுத்துகின்றார். You believe in the power of the Lord. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுங்கள், அவருடைய வல்லமையில் நம்பிக்கை வையுங்கள். Hallelujah. 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 Good morning, dear friends. How are you? Good. Hallelujah. 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 How many of you are coming here for the first time? இங்கே முதல் தடவை வந்திருக்கின்றவர்கள் எத்தனை பேர்? கை உயர்த்துங்கள் பார்ப்போம். Those who are here for the first time, most welcome to the Divine Retreat Center. முதல் தடவை இங்கே வருகின்ற அனைவரையும் குருவானவர் அன்போடு வரவேற்கின்றார். May the Lord have special blessings for you. ஆண்டவர் விசேட விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர வேண்டும் என்று குருவானவர் ஜெபிக்கின்றார். Now the people who are coming regularly, அடிக்கடி இங்கே வருகின்றவர்களுக்கு, don't think that there is no special blessings for you. உங்களுக்கு விசேட ஆசீர்வாதம் இல்லை என்று நினைக்க வேண்டாம். There will be a double portion of blessings. உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உண்டு என்று குருவானவர் கூறுகின்றார். I believe there are some catechism students as well. இங்கே மறையாசிரியர்கள் யாராவது வந்திருக்கிறீர்களா? And we pray very specially for them today. அவர்களுக்காகவும் நாங்கள் விசேட விதமாக ஜெபிக்கின்றோம். Hallelujah. Hallelujah. Today we are going to pray along with the Blessed Mother, undoer of knots. அன்பார்ந்தவர்களே, முடிச்சுகளை அவிழ்க்கின்ற அன்னை மரியாளோடு இணைந்து இன்று நாங்கள் ஜெபிக்க இருக்கின்றோம். This month is a very special month of the Blessed Mother. இந்த மாதம் அன்னை மரியாளுக்கு விசேட விதமாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கின்றது. Because it is the feast of the Assumption of our Blessed Mother. அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுவதால் இந்த மாதம் விசேடமாக உள்ளது. And so we pray with the Blessed Mother during this day. ஆகவே இன்றைய நாளில் அந்த அன்னை மரியாளோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்க இருக்கின்றோம். Especially with a particular devotion called as Mary, undoer of knots. அன்னை மரியாளுக்கு இருக்கிற பக்தி முயற்சிகளுள் ஒரு விசேடமான பக்தி முயற்சியாகிய
முடிச்சுகளை அவிழ்க்கின்ற அன்னை மரியாள் என்ற பக்தி முயற்சியை முன்னிலைப்படுத்தி இன்று ஜெபிக்க இருக்கிறோம். I don't know if you are familiar with Mary Undoer of Knots. இந்த அன்னை மரியாளின் பக்தி முயற்சியை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. It is a very powerful devotion that has been popularized by Pope Francis. இது போப் பிரான்சிஸினால் மிக மிக அதிகமாக சொல்லி வரப்படுகின்ற ஒரு பக்தி முயற்சியாக, பிரபலப்படுத்துகின்ற ஒரு பக்தி முயற்சியாக காணப்படுகின்றது. He did not start it, அவர் அதை தொடங்கவில்லை, but he popularized it. அவர் அதை தொடங்கவில்லை, ஆயினும் அவர் அதை பிரபலப்படுத்தி வருகின்றார். This devotion to Our Lady Undoer of Knots comes from Germany. முடிச்சுகளை அவிழ்க்கின்ற தூய அன்னை மரியாள் என்கின்ற பக்தி முயற்சி ஜெர்மன் நாட்டில் உதயமானது. In the 18th century, an incident that took place, 18ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியானது, where a husband and wife were fighting. ஒரு கணவனும் மனைவியும் சண்டையிட்டு கொண்டிருந்த பொழுது, they were on the verge of a divorce. அவங்க ஒரு விவாகரத்துக்கு செல்லும் நிலையில் இருந்தார்கள். Husband and wives fighting is not anything new. கணவன் மனைவி சண்டை என்பது புதிய விடயம் அல்ல. It is very common the world over. அது உலகம் முழுவதும் ஒரு பொதுவான விடயம். Every time I see a husband and wife fighting, I thank Jesus that I'm a priest. எப்பொழுதும் ஒரு கணவனும் மனைவியும் சண்டையிடுகின்ற பொழுது குருவானவர் நன்றி சொல்வாராம், ஆண்டவருக்கு நான் குருவாக மாறியதற்கு. The only problem I have to deal with is myself. எனக்கு இருக்கின்றது என்னோடு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மட்டும்தான். You have to deal with yourself and with the other person. நீங்கள் உங்களோடும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவியோடும் பிரச்சனைகள் தீர்த்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. So there was this husband and wife who were fighting. ஒரு கணவனும் மனைவியும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். And the husband went to the priest. இந்த கணவர் ஒரு குருவானவரிடம் சென்று, and he spoke to the priest about this problem the two of them have. தங்களுக்கு இருந்த இந்த பிரச்சனையை பற்றி அந்த கணவர் அந்த குருவானவரிடம் சொன்னார். Now that is very strange. அது கொஞ்சம் வித்தியாசமான விடயமாக இருந்தது. Because usually the wives are the ones who go to the priest. பொதுவாக மனைவிமார் தான் குருவானவரிடம் செல்வார்கள். Usually we never hear of the husbands coming to the priest and speaking about their marital problems. பொதுவாக கணவர்கள் குருவானவரிடம் வந்து தங்களுடைய மன வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பற்றி கதைப்பது கிடையாது. But here the husband came and he spoke to the priest. இங்கே இந்த நிகழ்வில் கணவர் தான் வந்து குருவானவரிடம் பேசினார். And so father told him, the priest told him to bring his marriage band. The marriage band is basically, in Germany they used to have this tradition, on the day of the marriage the husband and wife's hand will be tied with a rope, a band, and that is called a marriage band. ஆகவே கணவரிடம் அந்த குருவானவர் சொல்லுகின்றார், உங்களுடைய அந்த திருமண முடிச்சை கொண்டு வர சொல்லி, அதாவது ஃபாதர் சொன்ன மாதிரி முடிச்சு என்பது அந்த ஜெர்மன் நாட்டிலே கணவனுடைய மனைவியுடைய கைகளை ஒன்று சேர்த்து ஒரு கயிறினால் கட்டுவார்களாம் திருமண நாளில். அந்த கயிறை கொண்டு வரும்படி குருவானவர் கூறினார். So the priest asked the man to bring that rope. அந்த கயிறை கொண்டு வரும்படி குருவானவர் அந்த கணவனிடம் சொன்னார். And he brought it and gave it to father. அந்த கணவரும் அதை கொண்டு வந்து குருவானவரிடம் கொடுத்தார். Father offered it to the Blessed Mother. குருவானவர் அதை அன்னை மரியாளிடம் ஒப்பு கொடுத்தார். Because now that band has a lot of knots in it, a lot of problems. இப்பொழுது அந்த கயிறிலே அதிகமான முடிச்சுகள் காணப்பட்டன. And for 28 days they prayed. தொடர்ந்து 28 நாட்களுக்கு அவர்கள் ஜெபித்தார்கள். There was no way that that marriage could be reconciled. அந்த திருமணத்திலே எந்தவித மன்னிப்புக்கும் இடம் இருக்கவில்லை. But in 28 days the Blessed Mother took out the knots in the marriage. 28 நாட்களுக்குள் அன்னை மரியாள் அந்த திருமண கயிற்றில் இருந்த முடிச்சுக்களை அவிழ்த்தார். And the husband and wife were reconciled. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒன்று சேர்ந்தார்கள். They had a wonderful son. அவர்களுக்கு ஒரு நல்ல மகன் கிடைத்தார். Who went on to become a priest. அவர் குருமடத்துக்கு சென்று ஒரு குருவானவர் ஆகினார். And that priest, in honor of the Blessed Mother's intervention in his parents' marriage, அந்த குருவாக வந்த அந்த மகன் தங்களுடைய பெற்றோரின் வாழ்வில் அன்னை மரியாள் செய்த அந்த அற்புதத்துக்காக he asked a painter to paint this picture of Mary Undoer of Knots. அந்த குருவானவர் இந்த ஒரு
படத்தை அன்னை மரியாள் முடிச்சுக்களை அவிழ்ப்பவர் என்ற அந்த அர்த்தம் கொண்ட படத்தை வரையுமாறு ஒரு ஆர்டிஸ்டிடம் கேட்டார். So what is there in the picture is there are few angels. அந்த படத்தில் என்ன இருக்கின்றது என்றால் அங்கே சில வானதூதர்கள் காணப்படுகிறார்கள். The angels are giving this rope or this band that has knots in it, and Mother Mary is untying each knot. முடிச்சுகள் இடப்பட்ட கயிறுகளை அந்த வானதூதர்கள் அன்னை மரியாளிடம் கொடுப்பதாகவும் அன்னை மரியாள் அந்த முடிச்சுக்களை அவிழ்ப்பது போன்றும் தான் அந்த படம் காணப்படுகின்றது. Hallelujah. 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 So that is the devotion of the Blessed Mother, undoer of knots. முடிச்சுக்களை அவிழ்க்கின்ற அன்னை மரியாள் என்ற பக்தி முயற்சியின் ஆரம்பம் அதுதான். Here our chapel, our main chapel, is dedicated to Our Lady, undoer of knots. எங்களுடைய பெரிய சிற்றாலயம் அர்ப்பணிக்கப்பட்டிருப்பது முடிச்சுக்களை அவிழ்க்கின்ற அன்னை மரியாளின் பக்திக்கு தான். That chapel is now closed. இப்பொழுது அந்த சிற்றாலயம் மூடப்பட்டிருக்கின்றது. There's some work going on inside. அங்கே சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. So if you go there you won't see Our Lady, undoer of knots. இப்பொழுது நீங்க அங்கே சென்றால் அந்த படத்தை பார்க்க முடியாது. We have moved the statue. அந்த சுரூபத்தை நாங்கள் வெளியே எடுத்திருக்கின்றோம். I wanted to bring it here. குருவானவர் அதை இங்கே கொண்டு வர இருந்தார் for today's retreat. இன்றைய ஞான ஒடுக்கத்துக்கு. But then I realized ஆனால் குருவானவர் நினைத்தார் that usually when we come and put Mother Mary's statue, நாங்கள் அன்னை மரியாளின் சுரூபத்தை கொண்டு வந்து இங்கே வைத்தால் you people give Mother Mary a very good bath. நீங்கள் அனைவரும் அன்னை மரியாளுக்கு ஒரு நல்ல முழுக்கை கொடுப்பீர்கள். You kiss her so much. நீங்கள் அவளை முத்தமிடுவீர்கள். By the time you finish kissing her, she'll have finished one bath. நீங்கள் முத்தமிட்டு முடியும் பொழுது அன்னை மரியாள் குளித்திருப்பார். And so I was a bit scared to come and put it over here. அதனால் குருவானவர் பயந்து அதை அந்த சுரூபத்தை இங்கே கொண்டு வரவில்லை. And there are few angels around Blessed Mother. அன்னையை சுற்றி சில வானதூதர்களும் காணப்படுகிறார்கள். I didn't know if you will look at the angels' cheeks and start pulling it. நீங்கள் வானதூதர்களின் கன்னத்தை கிள்ளியவர்களாகவும் இருப்பீர்கள். Then it will not be the statue of Mary, undoer of knots, but it will be a broken statue. அப்பொழுது அது முடிச்சுக்களை அவிழ்க்கின்ற அன்னை மரியாளாக அல்ல, ஒரு உடைந்த சுரூபமாக மாறிவிடும். Anyway, that is the idea, the whole devotion of Mary, undoer of knots. முடிச்சுக்களை அவிழ்க்கின்ற அன்னை மரியாள் என்ற பக்தி முயற்சியின் பின்னணி அதுதான். So today we will pray with the Blessed Mother, undoer of knots, the knots in our own lives. ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் விசேட விதமாக எங்களுடைய வாழ்வில் உள்ள முடிச்சுக்களை அவிழ்க்கும்படியா. Our lives are filled with lots of knots. எங்களுடைய வாழ்விலே நிறைய முடிச்சுக்கள் காணப்படுகின்றன. And we need the Blessed Mother to intercede with Jesus and undo those knots. ஆகவே ஆண்டவரிடம் பரிந்து பேசி அந்த முடிச்சுக்களை அவிழ்க்க அன்னை மரியாளிடம் இன்று நாங்கள் வேண்டுவோம். Hallelujah. Hallelujah. When my sister was smaller, she had lots of hair, long hair till nearly under her knees. குருவானவரின் சகோதரி சிறுமியாக இருந்த பொழுது முழங்காலுக்கு கீழ் மட்டும் அவளுக்கு நீண்ட முடி இருந்ததாம். And she had to comb the hair every day. அவள் ஒவ்வொரு நாளும் முடியை சீவ வேண்டி இருந்தது. And she would spend so much of time having to comb the hair. ஆகவே முடி நீளமாக இருந்ததால் அதிக அளவு நேரம் அவள் செலவிட்டால் தன்னுடைய முடியை சீவுவதற்கு. In order to take off all the knots. அவளுடைய முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கு. It takes a lot of time. அதற்கு நீண்ட நேரம் எடுத்தது. That is when I'm so happy about my hair. ஆகவே தன்னுடைய முடியை நினைத்து குருவானவர் மகிழ்ச்சி அடைகிறார். People who have no hair on the head should be even more happier. தலையில் முடி இல்லாதவர்கள் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். Hallelujah. Our lives are like that. We have so many knots in our lives. எங்களுடைய வாழ்க்கையிலே அதிக அளவு முடிச்சுக்களை காணப்படுகின்றது. And we need to offer that to the Blessed Mother. நாங்கள் அவை அனைத்தையும் அன்னை மரியாளிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Now some of these knots are a result of someone else's fault. இந்த முடிச்சுகளின் சில பிறரின் தவறுகளால் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட முடிச்சுக்களாக இருக்க முடியும். Remember, when I'm talking about the knots, I'm talking about the problems we have in life.
நாட்ஸ் அதாவது முடிச்சு என்று சொல்லும் பொழுது குருவானவர் கூறுவது எங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள். So some of these knots are because of someone else's fault. எங்கள் வாழ்வில் உள்ள சில முடிச்சுக்கள் பிறரின் குற்றங்களால் ஏற்பட்டவை. But there is also a reality that some of the knots are created by us. வேறு பல முடிச்சுக்கள் எங்களுடைய தவறுகளால் உருவானவை. We are responsible for some of the knots that have happened in our life. எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற பல முடிச்சுக்களுக்கு நாங்களே காரணகர்த்தாக்களாக இருக்கின்றோம். Hallelujah. 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 Are you awake? நீங்கள் எல்லாம் எழுந்து இருக்கிறீர்களா? விழிப்பாய் இருக்கிறீர்களா? Have you started sleeping? தூங்குகிறீர்களா? No? Hallelujah. 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 So some of the knots in our life, some of the problems in our life is our own creation. எங்களுடைய வாழ்வில் இருக்கிற சில பிரச்சனைகள், சில முடிச்சுக்கள் எங்களால் உருவாகியவை. We cannot do anything about what other people created in our life. மற்றவர்கள் எங்கள் வாழ்வில் உருவாக்கிய முடிச்சுக்களை பற்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. But we need to be careful about what we have created in our lives. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இட்ட முடிச்சுக்களை பற்றி நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். Hallelujah. 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 So some of the knots that come into our life can be because of our carelessness. எங்கள் வாழ்வில் வருகின்ற சில முடிச்சுக்கள் எங்களுடைய அவதானமற்ற தன்மையினால் உருவாகுவையாக இருக்கு. When we are maybe careless about our soul, நாங்கள் எங்களுடைய ஆன்மாவை பற்றி கவலை கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது, or we are careless about our relationships, நாங்கள் எங்களுடைய உறவுகளை பற்றி கவனம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, when we are careless about our bodies, எங்களுடைய உடலை பற்றி நாங்கள் அவதானம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, we can so easily create a knot. நாங்கள் மிகவும் இலகுவாக முடிச்சுக்களை எங்கள் வாழ்வில் போட்டுக்கொள்ள முடியும். Hallelujah. 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 You know, I usually use a 10 bead rosary. குருவானவர் எப்பொழுதும் 10 முத்துக்களை கொண்ட ஒரு திருச்செப மாலையை பாவிக்கின்றார். This is what I usually use. இதுவே அவர் பாவிக்கின்ற திருச்செப மாலை. This has only 10 beads. இந்த திருச்செப மாலையில் 10 முத்துக்கள் மட்டுமே காணப்படுகின்றன. There is a reason why I use a 10 bead rosary. இந்த 10 முத்துக்களை கொண்ட திருச்செப மாலையை பாவிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. I'm not telling you should do that. நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. So don't go and tell everyone, you know, in divine Father Michael does, so even I did. ஆகவே குருவானவர் மைக்கேல் செய்வதால் நானும் இதை செய்கின்றேன் என்று வெளியே சென்று சொல்ல வேண்டாம். I do it because of a reason. குருவானவர் இதை செய்வதற்கு ஒரு காரணம் உண்டு. The big rosary, உண்மையான பெரிய திருச்செப மாலை, that is the complete rosary, இந்த முழுமையான திருச்செப மாலை, when I put it into my pocket, அதை பாக்கெட்டினுள் போடுகின்ற பொழுது I'm very careless about it. அவர் அதை பற்றி அவதானம் குறைவாக இருக்கின்றார். I move around, I sit in different places. அவர் அங்கே இங்கே செல்லுகின்ற பொழுது, உட்காரும் பொழுது, எழும்பும் பொழுது, Then when it's time to say the rosary, திருச்செப மாலை சொல்லுகின்ற நேரம் வரும் பொழுது I will take it out, அதை வெளியே எடுத்து, and then it is all knotted. அது முற்றுமுழுதாக முடிச்சுகள் சிக்கப்பட்டு காணப்படுகின்றன. And then the first 10 minutes of the rosary, திருச்செப மாலையின் முதல் 10 நிமிடங்கள் I'm busy doing Hail Mary full of grace, the Lord is with you. அவர் அந்த முடிச்சுகளை அவிழ்ப்பதிலேயே நேரம் செலவழிக்கின்றார். Because I'm careless about it. Because நான் அதை பற்றி அவதானம் கொள்வதில்லை. When we are careless about anything, எங்கள் வாழ்வில் நாங்கள் பல விடயங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்ற it பொழுது will start leading to knots in our life. அது முடிச்சுக்களை உருவாக்குகின்ற நிலைக்கு எங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்கின்றது. If I'm careless about my soul, நான் என் ஆன்மாவை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்ற பொழுது definitely there will be knots that will be created. எனது ஆன்மாவில் பல முடிச்சுக்கள் உருவாக்கப்படுகின்றது. If I'm careless about my relationships, நான் என் உறவுகளை பற்றி அவதானமின்றி இருக்கின்ற பொழுது at some point there will be knots that will be created. வாழ்வில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உறவுகளுக்கு மத்தியில் முடிச்சுகள் ஏற்படுகின்றன. Hallelujah. 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 You take your husband wife relationships. நீங்கள் உங்களுடைய கணவன் மனைவி உறவை எடுத்து பாருங்கள். Husband wife relationships have its major problems is when you're careless about the relationship. கணவன் மனைவி உறவில் பெரும்பாலான பிரச்சனைகளும் முடிச்சுகளும் வருவதற்கான காரணம் நீங்கள் அந்த உறவை பற்றி அவதானம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது. Hallelujah. 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 Before the marriage, திருமணத்திற்கு முன்
when the boy and the girl like each other, அந்த ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் விரும்புகின்ற பொழுது they are very careful about the relationship. ஒருவரில் ஒருவர் அதிகம் அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். If she is hurt, அவள் வலிக்கின்ற பொழுது he will spend so much of time trying to console her. அவன் அவளோடு அதிக நேரம் செலவிடுகின்றான் அவளை குணமாக்குவது. He will ask her what she wants. அவன் கேட்கின்றான் உனக்கு என்ன வேண்டும். He will ask her if she needs anything particular. உனக்கு விசேடமாக ஏதாவது தேவையா? But after marriage, ஆனால் திருமணத்திற்கு பின் if she is hurt, அவள் அடிபடுகின்ற பொழுது அல்லது நோய்வாய்ப்படுகின்ற பொழுது let her be like that. அப்படியே இருக்கட்டும் என்று விட்டு விடுகின்றார். She will solve her own problems. அவள் அவளுடைய பிரச்சனையை தானே தீர்த்து கொள்ளட்டும் என்று கணவன் விட்டு. Carelessness enters into the marriage. கவனமின்மை அவதானமின்மை திருமணத்திற்குள் நுழைகின்ற பொழுது and then you start creating knots inside. அவை அந்த உறவிலே முடிச்சுக்களை உருவாக்குகின்றது. Because you think to yourself, I don't have time to straighten all this. இந்த முடிச்சுக்களை அவிழ்க்க எனக்கு நேரம் இல்லை என்று நான் அப்பொழுது நினைக்கிறேன். I have to take care of the family. நான் குடும்பத்தை பார்க்க வேண்டும். I have to take care of the children. நான் எனது பிள்ளைகளை பார்க்க வேண்டும். I have to take care of my work. என்னுடைய வேலையை நான் பார்க்க வேண்டும். All those are excuses. இவை அனைத்தும் நான் கொடுக்கின்ற excuses ஆக இருக்கின்றன. I am actually becoming careless about my relationship. அவ்வாறாக நான் எனது உறவுக்கு முதலிடம் கொடுக்க மறுக்கின்றேன். And when I become careless about my relationship, I form knots inside the relationship. அவ்வாறாக நான் உறவுக்கு இடம் கொடுக்காத பொழுது என் திருமண உறவில் நான் முடிச்சுகளை ஏற்படுத்துகிறேன். You know which is the most difficult knot to take out? அவிழ்க்க கடினமான முடிச்சு எது என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know which is the most difficult knot to take out? அவிழ்க்க மிகவும் கடினமான முடிச்சு எது என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? No. You know, during marriage, I don't know in your culture if you have it, in our marriage we have this thaliket. We have. You have, okay. So திருமணத்தில் தாலி கட்டுவதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். Thaliket is very interesting to watch. தாலி கட்டுவதை பார்ப்பது மிகவும் அழகான ஒரு காரியம். So in Kerala when I have seen, குருவானவர் கேரள மாநிலத்தில் இதை கண்டிருக்கின்றார். The husband will put the thali and he has to tie it. அந்த மாநிலத்தில் தாலியை கட்டி அதை 3 முடிச்சு போட வேண்டும். Some of the husbands are very scared. சில கணவர்கள் மிகவும் பயந்தவர்கள். So usually in our tradition it is given to the priest. அவர்களுடைய கலாச்சாரத்தின் படி அது முதலாவது குருவானவருக்கு கொடுக்கப்பட்டு because the husband has to go and stand behind. குருவானவர் மனைவிக்கு பின்னால் போய் கணவன் நிற்க வேண்டும். And the priest will put it closer to the bride. குருவானவர் அதை மணமகளுக்கு அருகில் கொண்டு வருவார். The sisters of the husband will lift up the veil. கணவனின் சகோதரிகள் அந்த மூடி இருக்கின்ற வேலை உயர்த்துவார்கள். So that they expose the neck. அப்பொழுது கழுத்து தெரியும். And the priest will put it very close. குருவானவர் அதை அண்மையில் கொண்டு வருகின்ற பொழுது and then the groom has to take the thali. அப்பொழுது அந்த மணமகன் அந்த தாலியை எடுத்து even at that time sometimes you can see the groom's hand all shaking. அப்பொழுதும் அந்த மணமகனின் கை நடுங்குவதை காணக்கூடியதாக இருக்கின்றதாம். Once I remember a priest is putting, this boy is not taking it. ஒரு முறை ஒரு குருவானவர் தாலியை கொடுக்க அந்த மணமகன் அதை வாங்கவே இல்லையாம். And the priest over there said, if I put any more inside then I will be marrying her. அப்பொழுது குருவானவர் சொன்னாராம், இன்னும் அதிகமாக நான் அதை கிட்ட கொண்டு வந்தால் நான் தான் அவரை திருமணம் முடிக்க வேண்டி இருக்கும். And then fast he took the thali. அப்பொழுது அவர் விரைவாக அதை வாங்கி கொண்டார். But then after that when they start tying it, அப்பொழுது அவர் அதை கட்டுகின்ற பொழுது it is very funny to see them tying it. அதை பார்க்க மிக நகைச்சுவையாக இருந்தது. Especially if the videography is happening. அந்த வீடியோகிராஃபர் அதை வீடியோ பண்ணுகின்ற பொழுது they will shake their hands and they'll be tying so long they will take to tie it. மிக அதிகமான நேரம் எடுத்து அந்த தாலி முடிச்சை அவர்கள் போடுகின்றார்கள். And they tie it so delicately like as though it will break now. மிகவும் மென்மையாகத்தான் அந்த முடிச்சை போடுகின்றார்கள், ஏதோ அது உடைந்து விடும் என்ற கவனத்தோடு. That is the easiest knot to actually remove. அதுதான் மிக இலகுவாக கலற்றக்கூடிய முடிச்சு. They will barely tie it and leave it there. அதை மென்மையாக கட்டி விட்டு விடுவார்கள். It is like they are so scared to get married.
அது ஏதோ திருமணம் முடிக்க பயந்தவர்கள் போல காணப்படுகின்றது. But which is the most hardest knot to release? ஆனால் அவிழ்க்க மிக கடினமான முடிச்சு எது? The hardest knot to take out is the knot that has remained for a very very long time. அவிழ்க்க கடினமான முடிச்சு அதிக காலம் இருக்கின்ற ஒரு முடிச்சு அல்லது certain knots in our relationship we don't bother, we are careless about it, we let it remain there for a long time. எங்கள் உறவுகளிலே அதிகள முடிச்சுகளை நீண்ட நாள் இருக்க நாங்கள் விட்டு விடுகின்றோம். When you let something remain for a long time, then it's very difficult to take it out. அவ்வாறான ஒரு முடிச்சை அதிக காலம் விட்டு விடுகின்ற பொழுது அதை கலற்றுவது மிக கடினமாக மாறுகிறது. That is our carelessness. அது எங்களுடைய கவனையின்மையினால் உருவாகின்றது. The carelessness in my relationships, எங்களுடைய கவனையின்மையினால் எங்கள் உறவுகளிலே, or even the carelessness about the state of my soul. எங்களுடைய ஆன்மாவை பற்றிய கவனமின்மையினால், when there are certain knots created that is not healthy for my soul, those knots are very difficult to take out. எங்களுடைய ஆன்மாக்கு ஆரோக்கியமற்ற பல முடிச்சுகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நீண்ட காலம் விடுகின்ற பொழுது அதை அவிழ்க்க மிக கஷ்டமாக இருக்கிறது. Hallelujah. 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 It could be for some of us certain kinds of addictions. நாங்கள் சில விடயங்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டிருக்கின்றோம். First time you took cigarette in your hand and you smoked. சிகரெட்டை முதல் தடவை எங்கள் கைகளில் எடுத்து புகைத்த நேரம், you thought it was very cool. நீங்கள் அது மிக ஆசையாக இருக்கின்றதாக நினைத்திருப்பீர்கள். And like a train you puffed. அதை நீங்கள் மிக ஆசையாக உள்ளே இழுத்து வெளியே விட்டிருப்பீர்கள். But initially there is a possibility to come out of it. முதற் காலங்களிலே அதிலிருந்து விடுதலை பெறுவது இலகுவானது. But if you are careless about it, ஆனால் நீங்கள் அதை பற்றி கவனமின்மையாக இருப்பீர்களாகில், then it becomes a knot. அது ஒரு முடிச்சாக மாறுகின்றது. And then you ask a person who has been smoking for 20 years, அதற்கு பிறகு 20 வருடங்கள் புகைப்பிடிக்கின்ற ஒருவரிடம் நீங்கள் கேட்டால், can you stop? அதை நிறுத்த முடியுமா என்று, and they will say yes. அவர்கள் ஆம் என்று சொல்லுவார்கள். You ask any person who is addicted to smoking, புகைத்தலுக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற ஒருவரிடம் நீங்கள் கேட்டால், ask them if they can stop, நிறுத்த முடியுமா என்று கேட்டால், and they will say yes, we can stop. முடியும் என்று சொல்வார்கள். They will say today, here, last cigarette, இது இப்பொழுது எனது கடைசி புகை எடுக்கின்ற சிகரெட் என்று சொல்லுவார்கள். and they will leave it there. அதிலேயே விடுவார்கள். For how long? ஆனால் எவ்வளவு காலம்? Not even few hours. சில மணித்தியாங்களுக்கு கூட அவங்களை, because now it has become a knot. ஏனென்றால் அது இப்பொழுது முடிச்சாக மாறி இருக்கு. They have been careless about that knot. அவர்கள் அதை பற்றி கவனமின்றி இருந்திருக்கின்றார்கள். Hallelujah. Hallelujah. Nowadays we have a new kind of knot. இப்போ எங்களிடம் ஒரு புதிய முடிச்சு காணப்படுகின்றது. That new kind of knot is connected very deeply to all of us. அந்த புதிய முடிச்சு கனபேருடைய வாழ்க்கையில் மிக ஆழமாக கட்டப்பட்டிருக்கின்றது. This knot, இந்த புதிய முடிச்சு, now we cannot do without this knot. இது இல்லாமல் எங்களால் இப்பொழுது வாழ முடியாது. We will sit and watch this all the time. உட்கார்ந்து அதிக நேரமாக நாங்கள் இதுடன் நேரம் செலவிடுகின்றோம். We are getting careless about it. நாங்கள் அதை பற்றி கவனமின்றி இருக்கின்றோம். It is affecting our soul. அது எங்களுடைய ஆன்மாவை பாதிக்கின்றது. Some people watch YouTube videos, or they will watch reels on YouTube or on Instagram or on Facebook for many hours. யூடியூபிலும் இன்ஸ்டாகிராமிலும் வீடியோக்களையும் படங்களையும் அதிக அளவு நேரம் செலவிட்டு பார்ப்பவர்கள் காணப்படுகின்றனர். No time for husband, no time for wife, no time for children. கணவனுக்கு நேரமில்லை, மனைவிக்காக நேரமில்லை, பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்குவதில்லை. Now that is slowly becoming a knot. அது படிப்படியாக ஒரு முடிச்சாக மாறிக்கொண்டிருக்கின்றது. And we will keep watching. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். Don't think it is only for younger generation. அது சிறு பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் மட்டுமல்ல. I know of people who are 92 years old who don't take out their eyes from the mobile. 92 வயதாகியும் மொபைல் போனில் இருந்து தங்கள் கண்களை எடுக்காத வயோதிபர்களும் காணப்படுகின்றனர். Outside they can't see anything, nearly blind. சுற்றி வர இருப்பதை கூட பார்க்க முடியாத குருடர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள். But when it comes to the phone, ஆனால் மொபைல் போன் என்று வருகின்ற பொழுது big miracle happens.
அவர்களுக்கு புதுமைகள் நடக்கின்றன. Suddenly the eyes open. அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. Busy watching. அவர்கள் தொடர்ந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Now it has become a nice knot. இப்பொழுது அது ஒரு முடிச்சாக மாறி இருக்கிறது. Earlier there was time for prayer. முன்பு அவர்களுக்கு ஜெபிக்க நேரம் இருந்தது. Now no time for prayer. இப்ப ஜெபிக்க நேரம் இல்லை. Because now the prayer is in the mobile. இப்பொழுது ஜெபமும் தொலைபேசியில் தான் காணப்படுகின்றது. Because nowadays even our Bible is in the mobile. இப்பொழுது திருவிவிலியமும் தொலைபேசியில் உள்ளது. So you will start with the Bible. நீங்கள் மொபைலில் இருக்கின்ற பைபிளோடு ஆரம்பிக்கின்றீர்கள். And in 1 minute the Bible will change and become YouTube. ஒரு நிமிடத்தில் அது மாறி யூடியூபாக மாறுகின்றது. Now we are now knotted. நாங்கள் இப்பொழுது ஒரு முடிச்சை உருவாக்கி இருக்கின்றோம். That is because of our carelessness. அது எங்களுடைய கவனஈனத்தின் பிரதிபலிப்பு. We read that happening with a person in the Bible called Samson. அதை நாங்கள் திருவிவிலியத்தில் காண்கின்றோம். சாம்சன் என்ற ஒரு மனிதனுக்கு இது நடந்தது. Have you heard of Samson? சாம்சனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? Yes? Yes, no? Yes, Samson, the man with the long hair. நீண்ட முடி இருந்த ஒரு மனிதன் சாம்சன். God chose Samson. ஆண்டவர் சாம்சனை தேர்ந்தெடுத்தார். And God told Samson, ஆண்டவர் சாம்சனுக்கு சொன்னார், that you will protect Israel. நீ இஸ்ராயலை பாதுகாப்பாய். You should not cut your hair. நீ உன் முடியை வெட்டக்கூடாது. And that will indicate that you belong to God. அதுதான் நீ கடவுளுக்கு உரியவன் என்பதன் அடையாளமாக இருக்கும். And as your hair grows, உன்னுடைய தலைமுடி வளருகின்ற பொழுது your strength is also growing. உன்னுடைய வல்லமையும் பலமும் வளர்ச்சி அடையும். So Samson became a very strong man. சாம்சன் வல்லமையும் பலமும் பொருந்திய ஒரு மனிதனாக மாறினான். He was blessed by God. அவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். But Samson had a weakness. ஆனால் சாம்சனுக்கு ஒரு குறைபாடு இருந்தது. He liked women a lot. அவனுக்கு பெண்கள் என்றால் அதிகம் விருப்பம். His eyes were always looking around for women. அவனுடைய கண்கள் எப்பொழுதும் பெண்களை தேடிக்கொண்டே இருந்தது. And he found a woman who was a Philistine. அவன் ஒரு விபச்சார பெண்ணை கண்டுபிடித்தான். God had told them not to have a relationship with a Philistinian woman. பெலிஸ்தியாவை சேர்ந்த அந்த பெண்களோடு தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் கூறியிருந்தார். But he was so mesmerized and taken up by her beauty. ஆனால் சாம்சனோ அவளுடைய அழகினால் மதிமயங்கி போயிருந்தான். God warned and said, don't do it. ஆண்டவர் சொன்னார் அவனிடம் அதை செய்ய வேண்டாம் என்று. But he brings Delilah into his house. ஆனால் அவன் அந்த பெண்ணை தன் வீட்டுக்கு கொண்டு வந்தான். Now Delilah is inside his house. தெலாயிலா என்ற அந்த பெண் அவளுடைய வீட்டில் இருந்தாள். She was sent by the enemies. எதிரிகளால் அவன் அனுப்பப்பட்டிருந்தாள். So that Samson can be defeated, and if Samson is defeated, the Israelites are defeated. சாம்சனை தோற்கடித்தால் இஸ்ராயலை தோற்கடிக்க முடியும் என்பதற்காக எதிரிகள் அவளை அவனிடம் அனுப்பியிருந்தார்கள். She is inside his house. இப்பொழுது அவள் அவனுடைய வீட்டிற்குள்ளே இருந்தாள். And she is trying to trick him. இப்பொழுது அவள் அவனை ஏமாற்ற முயற்சித்தாள். To find out where his strength lies. அவனுடைய வல்லமையும் பலமும் எங்கே இருக்கின்றது என்பதை கண்டறிய அவள் முயற்சித்தாள். Once she does it, முதல் தடவை முயற்சி செய்தாள். He escapes. அவன் தப்பினான். Second time she does it. இரண்டாம் தடவையும் முயற்சி செய்தாள். He escapes. அவன் தப்பினான். Third time he does it. மூன்றாம் தடவை அவள் முயற்சி செய்தாள். He escapes. அவன் தப்பினான். But nicely a knot is forming. படிப்படியாக ஒரு முடிச்சு உருவாகியது. He is careless. அவன் கவனமின்றி இருந்தான். The knot is becoming stronger. அந்த முடிச்சு இறுக்கப்பட்டது. Until one day she shaves off his hair. ஒரு நாள் அவனுடைய தலைமுடி அனைத்தையும் அவள் வலித்து விட்டாள். And Samson is captured and he is killed. இப்பொழுது சாம்சன் சிறைப்பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். Hallelujah. 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 Remember, Samson was a strong man. அவன் பலம் பொருந்திய ஒரு மனிதனாக இருந்தான். Samson had God with him. சாம்சன் கடவுளுக்கு பயந்தவனாக இருந்தான். And yet when the knot came because of his carelessness, Samson fell. அவனுடைய கவனயின்மையினால் முடிச்சு உருவாக்கப்பட்டதால் அவன் தோல்வி அடைந்தான். You might have many gifts. உங்களுக்கு கணக்கு கொடைகள் இருக்கலாம். You might be strong in many areas. நீங்கள் பலம் பொருந்தியவர்களாக இருக்கலாம். But if you're careless, ஆனால் நீங்கள் கவனமின்றி இருந்தால் one day that knot will form. முடிச்சுக்கள் உருவாகின்ற பொழுது And Satan is waiting for that knot. சாத்தான் அந்த முடிச்சுக்காக பார்த்து கொண்டிருக்கின்றான். The moment that knot is formed, Satan will pull you down.
அந்த முடிச்சு உருவாக்கப்பட்ட தருணத்தில் சாத்தான் உங்களை கீழே இழுத்து போடுவான். Be careful about your soul and be careful about your relationships. உங்களுடைய ஆன்மாவை பற்றியும் உங்களுடைய உறவுகளை பற்றியும் கவனம் கொண்டவர்களாக இருங்கள். Hallelujah. 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 We read in Proverbs 19 verse 16. நீதிமொழி ஆகமத்தில் நாங்கள் இவ்வாறு வாசிக்கின்றோம். Proverbs 19 verse 16. Those who keep the commandment will live. Those who are careless of their ways will die. திரு கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஆண்டவருடைய வழிகளை கவனியாது நடப்பவர்கள் அழிந்து போவார்கள். Hallelujah. 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 In Matthew chapter 25 we read about the bridesmaids who are waiting for the bridegroom to come. மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே மணமகனின் வருகைக்காக காத்திருக்கின்ற அந்த கன்னியர்களை பற்றி நாங்கள் வாசிக்கின்றோம். 5 of them are wise. 5 பேர் ஞானமுள்ளவர்கள். 5 of them are foolish, they are careless. 5 பேர் அறிவிலிகள், கவனமற்றவர்கள். The wise one keep more oil aside. ஞானமுள்ளவர்கள் அதிகளவு எண்ணெய் வைத்திருக்கிறார்கள். The 5 foolish careless ones decide they can get oil afterwards. அறிவிலிகள், கவனமற்றவர்கள் பிறகு எண்ணெய் பெறலாம் என்று எண்ணத்தோடு இருக்கிறார்கள். Hallelujah. 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 They thought they will go and get oil afterwards. அவர்கள் நினைத்தார்கள் பின்பு சென்று எண்ணெயை பெற்றுக்கொள்ளலாம் என்று. Did they get time afterwards? அவர்களுக்கு நேரம் இருந்ததா? Yes or no? No. When knots are formed in our life, எங்கள் வாழ்க்கையில் முடிச்சுகள் ஏற்படுகின்ற பொழுது we will think afterwards I will deal with it. நாங்கள் பிறகு அதை அவிழ்த்துக் கொள்வோம் என்று நாங்கள் நினைக்கலாம். There won't be any afterwards. ஆனால் அந்த நேரம் எங்களுக்கு ஒருபோதும் If you are careless about your relationships, நீங்கள் உங்கள் உறவுகளை பற்றி கவனமின்றி இருந்தால், and that knot is formed, அந்த முடிச்சு உருவாக்கப்பட்டால், there will not be an afterwards. பின்பு உங்களுக்கு அதற்கு நேரம் கிடைக்காது. Don't think afterwards I can change. பிறகு செய்யலாம் என்று நினைக்க வேண்டாம். Afterwards I can handle things. நாளை அதை செய்து கொள்ளலாம் என்று நினைக்க வேண்டாம். Afterwards I will deal with my knots. முடிச்சுகளை நாளை அவிழ்க்கலாம் என்று நினைக்க வேண்டாம். You will not get time for an afterwards. நீங்கள் பிறகு அந்த முடிச்சை அவிழ்க்க உங்களுக்கு நேரம் கிடைக்காமல் போகலாம். If you want to deal with the knots of your life, be careful and do it today. உங்களுடைய வாழ்வின் முடிச்சுக்களை நீங்கள் அவிழ்க்க வேண்டுமாயிருந்தால் அவதானத்தோடு இருந்து அதை இன்றே அவிழ்த்துக் கொள்ளுங்கள். Hallelujah. 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 So the first way that knots can be formed is when we are careless. முடிச்சுக்கள் உருவாகின்ற முதல் படிதான் நாங்கள் அவதானமற்று கவனமின்றி இருக்கின்ற பொழுது. Another way that knots can be formed in our life is when we are hasty or we don't have patience. வாழ்வில் முடிச்சுக்கள் உருவாகின்ற இன்னொரு முறைதான் நாங்கள் வாழ்வில் பொறுமையை இழக்கின்ற சந்தர்ப்பங்கள். Hallelujah. 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 Are you awake? எழுந்திருக்கிறீர்களா? அவதானத்தோடு. No, don't stand up, you sit there. அவதானத்தோடு. I'm asking if you are awake, not to stand. You can sit and sleep. Hallelujah. 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 You're awake? Oh, very good. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. So some of the knots that are formed in our life are formed because we are hasty. எங்களுடைய வாழ்க்கையில் சில முடிச்சுக்கள் உருவாக காரணம் எங்களுடைய பொறுமை இல்லாத நிலை. Because we don't know how to wait for God's time. ஆண்டவருடைய நேரம் வரும் மட்டும் பொறுமையா இருக்க எங்களுக்கு தெரியாது. We want things very quickly. எங்களுக்கு எல்லாம் உடனே வேண்டப்படுகின்றது. Hallelujah. 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 We are very hasty, we don't have patience. எங்களுக்கு பொறுமை இல்லை, அனைத்தும் எங்களுக்கு உடனடியாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். How many of you want healing from the Lord today? Can you raise your hands? ஆண்டவரிடம் இருந்து குணமாக்கல் பெற வேண்டும் என்று இன்று நினைக்கின்றவர்கள் கையுயர்த்துங்கள். All those who want healing from Jesus. ஆண்டவரிடம் இருந்து குணம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். Very good. Hallelujah. 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 We have come here now with a desire for healing. நாங்கள் இங்கே குணம் பெற வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கின்றோம். We offer our prayers. நாங்கள் எங்கள் ஜெபங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். You have already offered a half box of petitions.
நீங்கள் இப்பொழுதே பெட்டி அரைவாசிக்கு நிரம்புவதற்கு உங்களுடைய ஜெபங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். See, so many petitions. அதிகளவான விண்ணப்பங்களை குருவானவர் காண்கிறார். How many pages? பக்கம் பக்கமாக எழுதி இருக்கிறீர்கள். Lots of pages. Some have put envelope full of pages. சிலர் தங்களுடைய விண்ணப்பங்களை என்விலப்பில் வைத்தும் போட்டிருக்கின்றார். You want an answer for all this. இந்த விண்ணப்பங்கள் அனைத்துக்கும் உங்களுக்கு விடை தேவைப்படுகின்றது. Isn't that true? அது உண்மை இல்லவா? You put the petition because you want an answer. நீங்கள் விண்ணப்பம் வைத்தது ஒரு பதிலை பெறுவதற்காக. Now you are praying desperately. You want an answer. அந்த விண்ணப்பத்துக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீர்கள். You will go back from here very happy if you are touched and healed. நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இங்கிருந்து செல்வீர்கள் நீங்கள் தொடப்பட்டு குணமடைந்தால். Yes or no? ஆமா இல்லையா? Yes. Hallelujah. 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 But what if Jesus says it is not time? இன்று உங்களுடைய நேரம் அல்ல என்று ஆண்டவர் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? After writing this big essay, இந்த பெரிய கட்டுரையை எழுதிய பிறகு you get 0 marks. உங்களுக்கு 0 புள்ளி கிடைத்தால் Jesus says this is not time as yet. உங்களுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் சொன்னால் Then we are not very happy. எங்களுக்கு அப்பொழுது மகிழ்ச்சி இல்லை, கவலை அடைகின்றோம். How long should I pray? எவ்வளவு காலம் நான் ஜெபிப்பது? I want Jesus to give it. எனக்கு வேண்டும் ஆண்டவர் அதை இன்றே தர வேண்டும். But what if Jesus tells you it's not your time? இன்று உன்னுடைய நேரம் இல்லை என்று ஆண்டவர் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? We find it very difficult to be patient with God. அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயங்குகின்றோம், பொறுமையை இழக்கின்றோம். What if Jesus says the person who was sleeping next to you? ஆண்டவர் சொன்னால் உங்களுக்கு அருகில் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கின்றவர், it is that person's time. அவருக்கு தான் இன்று குணமாக்கல் கிடைக்க போகிறது. They started sleeping from 9 o'clock. அவர்கள் 9 மணியிலிருந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். After breakfast they came here and nicely started. அவர்கள் காலை உணவுக்கு பிறகு இங்கு வந்து உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Whoever sings doesn't matter. யாரு பாட்டு பாடினாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. For some people when they sing they get up because of the noise. அந்த சத்தத்தின் காரணமாக சிலவர் தூக்கம் கலைந்து எழுகின்றார்கள். Some people are like little babies, when they sing they go off to sleep. சிலருக்கு பாடல் ஆரம்பிக்கின்ற பொழுது தான் தூக்கமே வருகின்றது. Then here one priest comes and he's screaming for 1 hour. அதற்கு பிறகு குருவானவர் வந்து 1 மணித்தியாலத்துக்கு கத்துகின்றார். But they will still sleep through that. அப்பொழுதும் அவர்கள் தூங்குகிறார்கள். And then at 4 o'clock they will wake up. அப்பொழுது அவர்கள் 4 மணிக்கு பிறகு எழுந்திருக்கின்றனர். After the adoration is over. வழிபாடு முடிந்த பிறகுதான் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். And then the Lord has told them, today is your day, you are blessed. அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், இன்று உன்னுடைய நாள், நீ குணமாகுகிறாய் என்று. You came here early in the morning. நீங்கள் அதிகாலையிலே இங்கே வந்து you put in an essay inside there. நீங்கள் ஒரு கட்டுரை வரைந்து அதில் போட்டு. They did not even put the essay. அவங்கள் ஒரு கட்டுரை வரையவும் இல்லை. You put essay inside. நீங்கள் ஒரு கட்டுரையை அந்த பெட்டியில் போட்டீர்கள். You stayed awake all throughout. நீங்கள் முழு நாளும் விழிப்போடு இருந்தீர்கள். And the Lord tells you it's not your time. ஆண்டவர் சொல்கின்றார், உங்களுக்கு இன்று உங்களுடைய நேரம் இல்லை என்று. And then we are busy complaining. அப்பொழுது நாங்கள் குறை கூற தொடங்குகின்றோம். Lord, I saw that person sleeping all throughout. அந்த மனிதன் நாள் முழுவதும் தூங்குவதை நான் கண்டேன். I stayed awake. நான் எழுந்திருந்தேன். I should get the blessing. எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். I should get the healing. எனக்கும் ஒரு குணமளித்தல் வேண்டும். But the Lord tells you it's not your time. ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், இன்று உனது நேரம் இல்லை. I don't care if it's not my time, give it to me. அப்பொழுது நாங்கள் சொல்கின்றோம், அதை பற்றி எனக்கு கவனம் இல்லை, நீர் எனக்கு அதை தாரும். I want everything immediate. எனக்கு அனைத்தும் உடனடியாக வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். Hallelujah. 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 We don't have any patience when it comes to God. ஆண்டவர் என்று வருகின்ற பொழுது எங்களுக்கு பொறுமை இல்லை. We want certain things. எங்களுக்கு சில விடயங்கள். We desire for certain things. நாங்கள் சில விடயங்களை விரும்புகின்றோம். And in haste we try to go and get it. நாங்கள் உடனடியாகவே அதை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றோம். When we try to grab things in haste, it will lead to many knots in our life. நாங்கள் சில விடயங்களை பற்றிக்கொள்ள உடனடியாக பற்றிக்கொள்ள நினைக்கின்ற பொழுது அது எங்கள் வாழ்க்கையில் முடிச்சுக்களை போடுகின்றது. Hallelujah. 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 I'm so many times I'm amazed at how sometimes I've seen people not attending the retreat at all. They're sleeping all throughout. சில நேரம் சிலவர்கள் இந்த ஞான ஒடுக்கங்களுக்கு வருவதும் இல்லை, நாள் முழுக்க தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். But then at the end of the retreat they come and say, Father, beautiful miracle. ஆனால் அந்த நாளின்
இறுதியில் அவர்கள் வந்து குர்ஆனிடம் சொல்கிறார்கள், நாங்கள் புதுமையை கண்டோம். This pain on my leg for how many years? Now look, Father, healed. எனது காலில் இருந்த நோ குணமாகி விட்டது குர்ஆனவரே என்று சொல்கிறார்கள். And I'm thinking, I saw you sleeping. அப்பொழுது குர்ஆனவர் நினைக்கிறாராம், நீர் தூங்கிக் கொண்டிருந்ததை நான் கண்டேன். So if it is so disturbing for me, how much more disturbing for you? எனக்கே அது குழப்பமாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எவ்வளவு குழப்பமாக இருக்கும். But God has a time. ஆனால் ஆண்டவருக்கு அனைத்துக்கும் அவர் ஒரு நேரம் வைத்திருக்கின்றார். One thing I always see over here is when you come with your passports and your papers and your documents. பலர் இங்கே தங்களுடைய கடவுச்சீட்டுகளுடனும் தங்களுடைய விண்ணப்பங்களுடனும் தங்களுடைய டாக்குமெண்ட்ஸுடனும் வருவதை குர்ஆனவர் கண்டிருக்கின்றார். Many people come with the passports to get blessed. அதிகளமான மக்கள் பாஸ்போர்ட்டோடு கடவுச்சீட்டோடு இங்கு வருவதை குர்ஆனவர் கண்டிருக்கின்றார். Because everyone is trying to leave the country. அனைவருக்கும் வேண்டும் இந்த நாட்டை விட்டு செல்வதற்கு. We want to go to that land. எங்களுக்கு வேண்டும் அந்த நாட்டுக்கு செல்ல. We want a better life. எங்களுக்கு ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை வேண்டும். So all the passports come. பாஸ்போர்ட் அனைத்தும் இங்கே வருகின்றன. I always feel that after the airport immigration, the most number of places where you find passports is in the churches. அதாவது விமான நிலையத்தில் உள்ள அந்த கடந்து செல்லும் இடத்திற்கு அப்பால் பட்டு அதிகமாக பாஸ்போர்ட்கள் காணப்படுகின்ற இடம் வந்து ஆலயங்கள் தான். Now I know some of the passports very well. இப்பொழுது சில கடவுச்சீட்டுகள் குர்ஆனவருக்கு பாடமாகியும் விட்டதாம். Every month they will come and open. ஒவ்வொரு நாளும் அந்த கடவுச்சீட்டுகளை கொண்டு வந்து குர்ஆனவருக்கு திறந்து Now some passport numbers I already know. பாஸ்போர்ட் நம்பர்களும் குர்ஆனவருக்கு தெரியுமாம். Everyone's busy showing it all the time. ஒரே அந்த கடவுச்சீட்டுகளை குர்ஆனவருக்கு காட்டுகிறார். I'm waiting to go, I'm waiting to go, I'm waiting for my permanent residency, I'm waiting for my job opportunity. எங்களுடைய வேலை வாய்ப்புக்காக எங்களுடைய பிஆர் கிடைப்பதற்காக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். Are we becoming hasty? நாங்கள் உடனடியாக தேவைகளை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றோம் அல்லவா? Are we becoming hasty and impatient with God? நாங்கள் ஆண்டவரோடு பொறுமை இழக்கின்றவர்களாக இருக்கின்றோம் அல்லவா? If you become impatient with God, at some point you will start creating a knot. நீங்கள் ஆண்டவர் முன்னிலையில் பொறுமை இழந்தால் உங்கள் வாழ்க்கையில் முடிச்சுக்களை போட்டுக் கொள்வீர்கள். Hallelujah. Hallelujah. What if God decides it is not healthy for you or for your family to leave this country this year? ஆண்டவர் நினைத்தால் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இந்த வருடம் இந்த நாட்டை விட்டு செல்வது உகந்தது அல்ல என்று கடவுள் நினைத்தார். What if God feels that it is not healthy for you spiritually or emotionally or physically, it is not healthy for you and your family to leave this country this year? உடல் உள ஆன்மீக ரீதியில் இந்த நாட்டை விட்டு நீங்கள் செல்வது ஆண்டவருக்கு உகந்தது அல்ல என்று பட்டால், will you be okay with it? உங்களுக்கு அது ஓகேயா? Hallelujah. 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 There are so many sometimes who have gone to different countries. இந்த நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்ற பலர். I know a lot of Sri Lankans in Australia. குர்ஆனவருக்கு தெரியும் அதிகமான இலங்கையர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள். I was there for 10 years. குர்ஆனவர் அந்த நாட்டில் 10 ஆண்டுகள் வேலை செய்தார். And I've seen so many families who come and say, குர்ஆனிடமிருந்து வந்து அவரிடம் கூறுகின்ற அதிகமான இலங்கை குடும்பங்கள், I don't know why we came to this country. ஏன் நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்தோமோ தெரியவில்லை என்று. Our children have gone away from God. எங்களுடைய பிள்ளைகள் கடவுளை விட்டு சென்று விட்டார்கள். Our children have gone astray. எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைகள் தடமாறி இருக்கின்றன. The marriage is disturbed. எங்களுடைய திருமண வாழ்வை உடைந்திருக்கின்றது. When we try to get things hastily, நாங்கள் விடயங்களை உடனடியாக பெற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, before God's time, ஆண்டவருடைய நேரம் வரும் முதல், one day that will lead to many knots in our families. ஆண்டவருடைய நேரம் வரும் முன் நாங்கள் எடுக்கின்ற அனைத்து தீர்மானங்களும் முடிச்சுகளை எங்கள் வாழ்வில். Wait for God. ஆண்டவருக்காக காத்திருங்கள். Be patient and wait for God. பொறுமையோடு ஆண்டவருக்காக காத்திருங்கள். We read in Isaiah 40 verse 31. எசாயா நூலிலே 40ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் நாங்கள் இவ்வாறு Isaiah 40 verse 31. எசாயா 40 31வது திருவசனம். The word of God tells us that we who wait for God, those who wait for the Lord, shall renew their strength.
They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not be faint. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். Hallelujah. 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 Let us read Psalm 130 verse 5 and 6. திருப்பாடல் 130 வாசிப்போம். Psalm 130 verse 5 and 6. 5ஆம் 6ஆம் வசனங்கள். திருப்பாடல் 130 5 6 வசனங்கள். Hallelujah. I wait for the Lord, my soul waits, and in his word I hope. My soul waits for the Lord more than those who watch for the morning, more than those who watch for the morning. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காக காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. Hallelujah. 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 You wait for God. ஆண்டவருக்காக காத்திருங்கள். Be patient with God. ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருங்கள். What is good for you, God gives according to his time. Don't be hasty. உங்களுக்கு நன்மை என்பதை இறைவன் அவருடைய நேரத்தில் தருவார். I remember a few years ago, சில வருடங்களுக்கு முன் I was driving to a place where I was supposed to take an evening session. I was driving to a place where I was supposed to take an evening session. மாலை நேர ஒரு வழிபாட்டுக்காக குருவானவர் காரில் சென்று கொண்டிருந்தார். And I had to fill the petrol. பெட்ரோல் அடிக்க வேண்டி இருந்தது. So I stopped at the petrol station. அப்பொழுது பெட்ரோல் ஷெட்டில் குருவானவர் நிப்பாட்டினார். And they were filling the petrol according to how much I asked them to. அவர்கள் பெட்ரோலை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் வாகனத்துக்கு. So I gave the money. குருவானவர் காசை கொடுத்தார். I'm already getting late. அவர் ஏற்கனவே நேரம் தாமதமாகி இருந்தது. So I'm waiting to fill the petrol and go off quickly. விரைவாக பெட்ரோலை அடித்துக்கொண்டு செல்வதற்கு குருவானவர் காத்துக் கொண்டிருந்தார். I gave the money. அவர் காசை கொடுத்தார். They filled the petrol. அவர்கள் பெட்ரோலை நிரப்பினார்கள். And the moment I saw him taking out, அவர் அந்த பெட்ரோல் வாயுவை வெளியே எடுத்தவுடனே and putting it back, அதை வைத்தவுடன் I started the car and I moved off. குருவானவர் காரை தயார்படுத்தி டிரைவ் பண்ணி கொண்டு சென்றார். After I was moving, I can see drops falling. சென்று கொண்டிருந்த பொழுது குருவானவர் கண்டார் சில துளிகள் வெளியே விழுவதை. From the mirror I can see lots of drops of water or something falling. அந்த பக்க கண்ணாடியின் மூலமாக குருவானவர் கண்டார் சில துளிகள் வெளியே விழுவதை. When I stopped, அவர் நிப்பாட்டி I saw that they had not put the cap. அந்த பெட்ரோல் கேனின் கேப்பை அவர்கள் போட மறந்து விட்டார்கள் என்பதை குருவானவர் அவதானித்தார். Before they put the cap, I drove off. அவர்கள் அந்த கேப்பை போட முதல், அந்த மூடியை போட முதல், because I thought I will reach there quicker. குருவானவர் நினைத்தார் அப்பொழுது எனக்கு விரைவாக அங்கே செல்ல முடியும் என்று. I had to turn. அவர் திரும்பி வந்து, come all the way back. திரும்பி அந்த இடத்திற்கு வந்து, ask them to find the cap. அந்த மூடியை தேடி எடுத்து, and that took half an hour. அதற்கு அரை மணித்தியாலம் சென்றது. thinking that I will reach there quicker. நான் அங்கே விரைவாக செல்வேன் என்று நினைத்துக்கொண்டு I left quicker. நான் மிக விரைவாக சென்றேன். In the end I have to make that journey back. ஆனால் மீண்டும் எனக்கு வர வேண்டினேன். if we are hasty, நாங்கள் உடனடியாக வேலைகளை நினைத்தால், and we don't wait for God, நாங்கள் கடவுளுக்காக காத்திருக்காவிட்டால், one fine day we will have to come back. இதுதான் எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். நாங்கள் திரும்ப வர வேண்டி இருக்கும். because our life is too knotted. ஏனென்றால் எங்களுடைய வாழ்வில் முடிச்சுகள் போடப்படும். Today we pray with the Blessed Mother. நாங்கள் இன்று அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபிக்கின்றோம். to undo those knots. அந்த முடிச்சுகளை அவிழ்க்கும்படி. But don't be so careless. ஆனால் கவனமின்றி இருக்க வேண்டாம். that we will always create knots. நாங்கள் எப்பொழுதும் முடிச்சுகளை உருவாக்குகின்றோம். and we will always ask the mother to undo those knots. முடிச்சுக்களை உருவாக்கி அன்னை மரியாள் அதை அவிழ்ப்பாள் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். that is arrogance. அதற்கு பெயர் அறியாமை. and that is sinfulness. ஆனால் அது பாவம். be careful about the knots that are taking place in your life. எங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற முடிச்சுக்களை பற்றி அவதானத்தோடு இருங்கள். and wait patiently for God. ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருங்கள். hallelujah. 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 let us all stand. நாங்கள் அனைவரும் எழுந்திருப்போம். let us close our eyes. எங்கள் கண்களை மூடியவர்களாக, hold your hands close to your heart. இரு கரங்களையும் இதயத்திற்கு அருகாமையில் குவித்துக் கொண்டவர்களாக, there are so many knots in our life today.
எங்களுடைய வாழ்வில் அதிகமான முடிச்சுக்கள் காணப்படுகின்றன. Many of these knots are a result of our carelessness. அதிகமான இந்த முடிச்சுக்கள் ஏற்பட என் கவனவீனமே காரணமாய் இருந்திருக்கு. We have been careless about our relationships. நாங்கள் எங்கள் உறவுகளை பற்றி கவனமின்றி இருந்திருக்கின்றோம். We have been careless about our soul. நாங்கள் எங்கள் ஆன்மாவை பற்றி கவலையின்றி இருந்திருக்கின்றோம். We have been careless about our bodies. நாங்கள் எங்கள் உடல்களை பற்றி கவனமின்றி இருந்திருக்கின்றோம். And so many times these knots have come because we were too hasty and were not patient with God. நாங்கள் பொறுமையின்றி வேலைகளை உடனடியாக பெற நினைப்பதால் தான் இந்த பல முடிச்சுக்கள் எங்கள் வாழ்வில் உருவாகி இருக்கின்றன. Blessed Mother, we ask you to undo all the knots in our life. அன்பான தாயே, எங்கள் வாழ்வில் இருக்கின்ற எல்லா முடிச்சுக்களையும் நீர் அவிழ்க்க வேண்டுமா இந்த நேரம் ஜெபிக்கிறோம். We acknowledge, O Blessed Mother, that many of these knots are a result of our carelessness and our hastiness. அன்பான தாயே, எங்கள் பொறுமையின்மையும் எங்களுடைய அவதானமின்மையும் தான் இந்த பல முடிச்சுக்கள் எங்கள் வாழ்வில் உருவாக காரணமாக இருந்திருக்கின்றன. We ask you, O Blessed Mother, to intercede for us today. அன்பான தாயே, எங்களுக்காக பரிந்து பேசும்படி உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். To undo the knots in my life. இந்த முடிச்சுக்களை அவிழ்க்குமாறு உம்மிடம் மன்றாடுகிறோம். To undo the knots in my marriage. என் குடும்ப வாழ்வில், என் திருமண வாழ்வில் இருக்கின்ற முடிச்சுக்களை அவிழ்க்கும்படி மன்றாடுகிறோம். To undo the knots in my workplaces, in my business, in my finance. என் வேலைத்தலத்தில், என் வியாபாரத்தில், என் பொருளாதாரத்தில் இருக்கின்ற முடிச்சுக்களை அவிழ்க்குமாறு வேண்டுகின்றோம். To undo the knots in my body. என் உடலிலே ஏற்பட்டுள்ள கட்டுகளை அவிழ்க்க வேண்டுமாய் வேண்டுகின்றோம். Oh Blessed Mother, you pray for me. அன்பு தாயே, எனக்காக மன்றாடும். And give me a heart to be careful about my life. எனது வாழ்க்கையை பற்றி கவனத்தோடு செயற்படுகின்ற இதயத்தை எனக்கு தாரும். And to wait patiently for God. ஆண்டவருக்காக பொறுமையாக காத்திருக்கின்ற இதயத்தை எனக்கு தாரும். Hallelujah. 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 In the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen.